இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ, அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 58,000 குடுக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல 12த் டிப்ளமோ, டிகிரின்னு என்ன படிச்சா எலிஜிபிள் தான். இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள ரெக்ரூட் பண்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது ஆஃப்லைன் மூலமா தான். அதாவது நீங்க வந்து தபால் மூலமா தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்‌க்கு ஆட்கள ரெக்ரூட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கு. அதுவும் எந்த கோயிலுக்குன்னா, அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த கோயில்ல தான் கிடைக்குமா. ஸோ டைரக்ட்டா நீங்க அந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து ரூ. 100 பே பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வாங்கி, அத ஃபில் பண்ணி இதில கீழ குடுத்திருக்க உதவி ஆணையர் ஆர் செயல் அலுவலகர் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாரி இருக்கும். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இதில என்னென்ன போஸ்ட்‌க்கு ஆட்கள் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீட்டு விற்பனையாளர். இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 58,600 வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து நீங்க வந்து 10த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் காவலர். இதுக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்றாங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் கூர்க்காவுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் அதே சேலரி தான். இதுக்கும் நீங்க தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து ஏவலர், அதுக்கப்புறம் சலவை தொழிலாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏவலர் இவங்களுக்கான வேக்கன்சி 1. சேலரி வந்து 10,000லேருந்து 31,500 வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் சலவை தொழிலாளர். இதுக்கு வந்து 11,600 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் திருவழகு. அ இதுக்கு வந்து 3 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்றாங்க. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து பெருக்குபவர். இதுக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சேலரி குடுக்காங்க. இதுக்கும் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து உபகோயில் எழுத்தர். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 15,700லேருந்து 50,000 குடுக்காங்க. இதுக்கு வந்து 10த் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஓதுவர். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 18,500லேருந்து 58,600 சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து தேவார பாடசாலையில வந்து 3 வருஷத்துக்கான படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உபகோயில் மேளம் குழு. இதுக்கு வந்து ஒரே வேக்கன்சி. இதுக்கு வந்து 15,700லேருந்து 50,000ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மாரி தான் இசைப்பள்ளியில வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளை லிங்கையும் கீழ வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க் யூ.